அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. நேத்திக்கு நாங்கள் போஸ்ட் போட்ட மாதிரி காணொளி பதிவு செய்கிறதுக்கு டைம் கிடைக்கல. பதிவு செய்கிறத விட எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. அதனால தான் நேத்திக்கு விளாக் போடலை. நாங்கள் இன்றைக்கும் அதுதான், வீட்டு வேலைனா ஈஸி இல்லை தானே. அவங்க சொல்லுவாங்க தானே, ஒரு வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை கட்டிப்பார், ஒரு வீட்டை கட்டிப்பார்னு. அப்படி தான் எங்கள் நிலைமையும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன காணொளி பார்க்க போகிறன்றதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொளி பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தருமென்று சொல்லிக்கொண்டு வாங்க காணொளிக்கு போகலாம். ஆல்ரெடி நான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ ஒன்று செஞ்சுருப்பேன். என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர் வந்து அங்கே கேட்டாங்க, அக்கா எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தர முடியுமா, ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு. அப்போ நானும் சொல்லியிருந்தேன், சரி கொண்டு வாங்க, பிரச்சனை இல்லை. என்ன தான் வீடு மாறுறது பிஸியாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சதுன்னு நாம் ஒரு டைம் எடுத்து செய்யணும் தானே. எனக்கு பிடிச்சதில் ஒன்று ஸ்டிச்சிங்கும் வரும். ஸோ அதான் ஓகே ஃபைன் செய்வோன்னு. ஆல்ரெடி ப்ரா கட்டிங் ப்ளவுஸ் நான் செய்திருப்பேன் எங்கள் அம்மாவுக்கு. பட் இது வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்னால இதை வந்து உங்களுக்கு காமிக்கலாம்னு ஆல்ரெடி லைனிங் எல்லாம் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுவோன்னு. ஒரு நல்ல ஒரு கலர், ஒரு சாக்லேட் ப்ரௌன் வருது. ஸோ இதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க, நான் இனி லைனிங்கை வந்து ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணுறத பார்ப்போம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இந்த வாரம் ஃபுல்லாக, அதாவது நாளைக்கு வரைக்கும் கண்டிப்பாக மையோ வந்து காணொலி பார்க்குறது கஷ்டம்தான். ஏன்னா அவருக்கு ஒர்க். ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஸ்லோலி மூவ் பண்ணுறதையும் காட்டுவோம். ரெனோவேஷன் போய்கிட்டு இருக்கு. திங்ஸ் இன்னும் வரலை ரெனோவேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது. நிறைய சுவாரஸ்யமான காணொலியிலும் வரும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் திரு ஒன் டூரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி காணொலி பிடிச்சிங்கன்னு வந்து டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அப்படி ஒரு காணொலி போடுறோம். குக்கிங் காணொலினா என்ன குக் பண்ணி காட்டணும்னா சொன்னீங்கன்னா அதையும் செய்திடுவோம். எல்லாம் அது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுறோம் உங்களுக்காக. அண்ட் அவங்களுக்கு வந்து எல்போஸ் லென்த் பிரின்சஸ் கட் வந்து ஈஸியான வேலை. ஏன் தெரியுமா? பிரின்சஸ் கட்டுக்கு வந்து பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் ஸ்லீவ் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ திரு நீங்கள் இதை வரைகிறத காமிக்கலாம் தானேண்டு. நீங்களும் என்ன மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்களா? அதாவது இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி ஸ்டிச் பண்ணிவிட்டு நாளைக்கு உடுத்த போகிறீங்களா, இல்லை இன்றைக்கே உடுத்த போகிறீங்களான்னா நீங்கள் வந்து யாரை ஃபாலோ பண்ணணும்? இன்ஸ்டாகிராமில் ரேவதி டெய்லரிங், அதாவது ரேவதி அக்காவை நீங்கள் போயிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க மறுபடியும் ஆன்லைன் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அட்வான்ஸ் ப்ளவுஸ் கிளாஸுக்கு, அதாவது நீங்கள் அவங்ககிட்ட ப்ரீவியஸாக ஆல்ரெடி ப்ரா கட் ப்ளவுஸிங் எடுத்தீங்க, அதாவது நார்மல் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணுற ப்ரா கட் தான் அந்த கிளாஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்கக்கிட்ட, அதாவது 50% ஆஃபில் அவங்க வந்து அட்வான்ஸ் ப்ளவுஸ் கிளாஸ் கொடுக்குறாங்க. 1 November 2025. நீங்கள் வந்து அவங்கள இன்ஸ்டாகிராமில் ரேவதி டெய்லரிங்னு பேரில் கண்டுபிடிக்கலாம். அக்கா அகைன் உங்களுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா உங்களால் தான் நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறக்கூடியதாக இருக்குது. அட்வான்ஸ் கிளாஸில் என்னென்னா பிரின்சஸ் கட் அண்ட் பஃப் ஸ்லீவ்ஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. அவங்க அதை காட்டி தருவாங்க. இப்போ வந்து இங்கே டைம் 8:30. வியாவை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்து தான் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க இப்போ கட் பண்ண. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இருக்குது. என்னென்னா, இந்த நெசவு செய்கிறவங்க இருக்காங்க தானே, சாரி நெசவுன்னு தான் சொல்லுவாங்க. சரி, தயவு செஞ்சு இந்த ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணாதீங்க. கம்மி பண்ணனால எங்களுக்கு ஸ்டிச் பண்ண கொஞ்சம் என்ன சொல்கிறது, மூட்டி ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்குது. முன்னெல்லாம் அப்படி இல்லை, இப்போலாம் அப்படி நிறைய வருது, ஏனோ தெரியல. அண்ட் நீங்களும் சாரியை கொண்டு போயிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்ககிட்ட டைரெக்டாக கொடுத்துருங்க. காரணம் என்ன, அவங்களோட அளவுக்கு ப்ளவுஸை நீட் பண்ணி கட் பண்ணுவாங்க. சாரி, இதை நான் அயன் பண்ணலை. அக்கா பார்த்தாங்கன்னா ஈஸுவாங்க எனக்கு. இதை அயன் பண்ணிட்டு தான் முறைப்படி கட் பண்ணணும். பட் இது ஃபாஸ்ட்டாக எனக்கு தேவைப்படுறதுனால ரஃப்லி வச்சுட்டு பின் பண்ணுவோம். க்ரீன் கலரில் எடுப்போம். இது ஒரு சிம்பிள் ப்ளவுஸ், அழகான சாரி ஆக்சுவலி. ஆனால் சிம்பிள் ப்ளவுஸ், நோ பார்டர்.
சாரிக்கு பார்டர் இருக்குது, ஆனால் ப்ளவுஸுக்கு பார்டர் இல்லை. ஓகே, இதில் இருந்து நான் எல்லாம் ஃபாஸ்ட் பீட் தான் போட போகிறேன். கிளியராக என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ நான் ஸ்டிச்சிங்கை வந்து ஃபாஸ்ட்டாக போடுவோம். சரியா, ஸ்டிச்சிங்கை வந்து ஃபாஸ்ட்டாக காட்டுவோம். இதிலேருந்து ஃபாஸ்ட். ஏன்னா பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட் தான். இப்போ பாருங்கள், பின்னாடி வந்து வைப்பாங்க தானே ஃபிட்டாக நிற்கிறதுக்கு கட்டுவாங்க. அதை வந்து இப்போ நான் வந்து தெரியாமல் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், அது தெரியவே தெரியாது. செய்து காமிக்கிறேன். அவங்க சாரி கலரில் கேட்கல, சாரியோட பார்டர் கலர் கேட்டாங்க. அதனால் ஓகே, கலர் இப்போ பாருங்க, தெரியாது, பார்த்தீங்களா? தெரியாது, வச்சிருக்கிறதே தெரியாது. பண்ணிட்டு பின் பண்ணிட்டு சுத்த வர ஸ்டிச் பண்ண போகிறேன். நீட்டாக வரும். ஸோ நான் நிறைய காமிச்சிருக்க மாட்டேன், நான் தெரிஞ்சிருக்கேன், போன வீடியோவில் நிறைய காமிச்சிட்டேன். இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டேன், அதாவது ஷோல்டர்ஸை ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு, ஸ்டிச்சிங் தெரியாமல் ஜாயின் பண்ணியாச்சு. முன்னால் நான் எப்படி பண்ணுவேன்னா, ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவர்லாக் பண்ணிடுவேன். பட் அது ஒரு மாதிரியாக இருக்கும் தானே, இதுனா ஸ்டிச்சிங் தெரியாது, ஒன்றும் இல்லை, நீட்டாக இருக்கும். இப்படி இருக்கும் பாருங்கள், ஒயிட். ஸோ இப்படி இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா இன்னும் அந்த பிரின்சஸ் கட்டுக்கான பிரின்சஸஸ் ரெண்டு பக்கம் வைக்கலை, ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஓவர்லாக் பண்ண போகிறேன்.
ஸோ அந்த பிரின்சஸ் கட்டுக்கான ஃபேப்ரிக்கையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவர்லாக் பண்ணி விட்டுருக்கேன். பார்க்க நீட்டாக இருக்கும். அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அந்த ஷார்ப்பாக இருக்க பிடிக்காது, ரவுண்டாக இருக்கணும்னு. ஸோ அதனால தான் பிரின்சஸ் கட் இட்ஸ் குட். அண்ட் இனி ஸ்லீவை ஸ்டிச் பண்ண போகிறேன். அதையும் பாருங்கள். இல்லை, ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணி ஓவர்லாக் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக வந்திருக்கு. ஒரு ரிங்கிள்ஸும் இல்லாமல். இந்த துணி அப்படி தான், ரிங்கிள்ஸ் இல்லாட்டிக்கும் ரிங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். நான் பார்த்தேன் என்னென்னா இதை போர்டராக வைப்போமான்னு, இப்படி லைன் எடுப்போமான்னு. பட் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் வேணான்னு முடிவு எடுத்துட்டேன். அதை குத்தி கொண்டு இருக்கும். டசல்ஸில் ப்ளே பண்ணுவோம். கீழே மடித்து தைச்சிட்டு ப்ளவுஸை ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறது காமிக்கிறேன். இப்போ கேட்கும். சாரி, ப்ளவுஸ் ஃபைனலி ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். பின்னுக்கெல்லாம் கண்டுக்காதீங்க, ஏன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோம் கொண்டு போகிறதுக்கு. ஸோ சாரி ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸ்வீட் ஹார்ட் நெக் தெரியுதா? ஸ்வீட் ஹார்ட் நெக் அது பொம்மையில் போட்டு தான் இன்னும் நல்லா இருக்கும். அதில் அவங்க போடும்போது நல்ல டீப் நெக். பின்னுக்கு பேக் டீப் வந்து நல்ல டீப்பாக இருக்குது. 3 ஹூக்ஸ் வச்சு தைக்கணும். ஹூக்ஸ் வந்து ஈஸியான முறையில் தான் நாங்கள் செட் பண்ணுறது. இந்த ஊசியால் மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல லைட்டாக கொடுத்துட்டு இது இப்படி வச்சு எடுத்தோன்னா வரும். பட் கை கொஞ்சம் நடுங்குது. வீட்டுக்கும் போகணும். வீட்டு வேலைங்களை பார்க்குறதுக்கு அதுவும் ஒரு காணொலியாக பதிவு செய்கிறேன் கண்டிப்பாக. ஒரே ஒர்க் பண்ணலை. துணி அதில் கொஞ்சம் திக்காக இருக்கும். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று போடுறேன். எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று போடுறேன். பார்த்தீங்களா, இப்படி போட்டால் அசையாது. ஸ்டிச் பண்ணி விட்டால் போதும். வேறு மெத்தடும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் என்னோடய மெத்தட் இது. எனக்கு அக்கா கோர்ஸை கற்றுக் கொடுத்த மாதிரியே நான் செய்கிறேன். 3 and 5 மோஸ்ட்லி பிரின்சஸ் கட் தான் கேட்பாங்க இப்போ யங்ஸ்டர்ஸ். தலைலாம் குழம்பு எங்களோட அம்மாவோட ஏஜ்காரங்கெல்லாம் ப்ரா கட் போடுவாங்க. பட் இருக்காங்க என்னோட ஏஜ்லேயும் ப்ரா கட் போடுறவங்க இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. பட் எனக்கு அது செட்டே ஆகாத ஒரு விஷயம். இதை போட்டுட்டு லாஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம், அவசரம் இல்லை. பாருங்கள், 3 ஹூக்ஸும் போட்டாச்சு. இப்போது டசல்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ஒரு பிளாஸ்டிக் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். அதுதான் டசல்ஸு கட் பண்ண போகிறேன். எப்படியும் தேவை நிறைய டசல்ஸ். மிச்ச துணியில் வர டசல்ஸை எடுத்துக்குவோம். எஸ், அது நீட்டாக கட் பண்ணணும். இது எப்படியும் ஒரு 12-20 தேவை. நிறைய டசல்ஸ் கேட்டிருக்காங்க தங்கச்சி. ஸோ நிறைய டசல்ஸ் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் தானே, என்னென்னா
சாரி ரொம்ப சிம்பிள்னு. அதாவது ஒரு பார்டர் ஒன்றுமே இல்லை. அப்போ டசல்ஸுக்கு இப்படி பார்டர் வச்சுட்டு டசல்ஸை வந்து செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். கேட்ட தங்கச்சிட்ட அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னாங்க. க்ரீன் கலரில் தான் கேட்டாங்க. பட் க்ரீன் கலரில் அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இல்லை. ஸோ இது ஸ்ரீலங்கா கொண்டு வந்து டசல்ஸ் லேசஸ். அந்த லேசஸை ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே மடிச்சு விட்டு நல்லா இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ இது செய்துட்டு நான் மிச்சத்தை காமிக்கிறேன். ஸோ ஃபைனலி ஹுக்ஸ் இன்னும் ஸ்டிச் பண்ணல. பட் டசல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த டசல்ஸ் எல்லாம். இது சும்மா சிம்பிளாக இருந்தது, இப்போ ரொம்ப அழகாக ஆக்கிட்டோம். இந்த ப்ளவுஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கட் பண்ணிடுவோம். நான் முதல்ல போட்டு காட்ட மாட்டேன், எனக்கு தெரியும் தானே. இப்போ நாங்கன்னா போட்டு காட்டலாம், பிரச்சனை இல்லை. பட் ஐ மீன் அந்த சாரியில் காட்டலாம். இது ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு தானே. ஸோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ ஜாஸ்தியாக வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ ஹுக்ஸையும் தைச்சிட்டு ப்ளவுஸை வந்து என்னோட தோளியில் போட்டு காட்டுறேன். காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஜூம் பண்ணி காமிக்க முடியாது, ஏன்னா பின்னாடி வந்து எல்லாம் அடுக்கி வச்சிருக்கனால. பட் இதுதான் ப்ளவுஸ். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்வீட் ஹார்ட் நெக் அண்ட் போவிக்கா. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுதான் நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ பேக் டாட் போடலாம் அவங்களுக்கு தேவையில்லை. பட் போட்டு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்குவோம். ஸோ ஃபைனலி என்னோடய ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய காணொலி பிடிச்சிக்கொண்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஸ்டிச்சிங் கிளாஸ் மறக்காமல் போய்ட்டு இன்ஸ்டாகிராமில் ரேவதி டைலரிங் அக்கா கிட்ட, அதாவது ரேவதி அக்கா கிட்ட போய்ட்டு டிஎம் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் திரு. பாய்.